கார்த்திகேயன், இப்போ கல்வித்துறையை தாண்டியுமே இந்த பிரச்சனையை பார்க்குறப்ப நீங்கள் முன்பு சொன்ன மாதிரி மாநிலங்களின் நிதி தன்னாட்சி சம்பந்தப்பட்ட சிக்கலாக மாறி இருக்கு. இப்போ நாங்கள் நிதி கொடுப்போம், ஆனால் இந்த திட்டங்களை நீங்கள் அமல்படுத்தணும். அதுக்கு மத்திய அரசு அதற்கான நியாயத்தை சொல்கிறது. இந்த சிக்கல் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சரி, அது நீங்கள் 14வது நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, அது கான்ஸ்டியூஷனல் பாடி. அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து நிதி பகிர்ந்து அளிக்கப்படும் மாநிலங்களுக்கு. டிவிசிவ் பூல் என்னென்று அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. அப்போது 42% நிர்ணயித்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுமே வந்து 50% உயர்த்துவேன் என்று சொன்ன குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி ஆட்சிக்கு வந்து 14வது நிதிக்குழு 42% உயர்த்ததுக்கப்புறம் அது 32 குறைக்க சொல்லி அன்றைய அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன்ட்டை வந்து கோரிக்கை வச்சது. அதுவே தவறு, கோரிக்கை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்போது அது வந்து வைக்கப்பட்டு அது மறுக்கப்பட்டதுன்றதை இப்போ நீத்தி ஆயோக் சிஓவாக இருக்கார் இல்லையா, EVR பாலசுப்ரமணியன், அவர் வந்து வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்டு இந்த மாதிரி நடந்தது அப்போ அப்படின்றத சொல்லியிருக்கார். அப்போது அன்று முதலே மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை வந்து குறைக்க வேண்டும் என்றது ரொம்ப தெளிவாகவே இருந்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் அந்த காம்பன்சேஷன் பீரியடும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் அந்த நிதி பகிர்வில் வந்து ஒரு பெரிய இடி வந்து மாநிலங்கள் பக்கம் வந்து சேருது. அது பக்கம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 10 ஆண்டுகளில் 2014 இன்று வரை பார்த்தீங்கன்னா, அதாவது 11-12 ஆரம்பிச்சு 11-12 ஆரம்பித்து இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியினுடைய அளவுனுடைய பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கிட்டே வர்றாங்க. அதாவது செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து 9.5% வருதுங்க 11-12. இது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த நம்பர் எப்படின்னா 9.5 இருந்தது. 2020-21 20.2 இருந்துச்சு. மோர் தென் டபுள். செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து பகிர்ந்தளிக்க வேண்டியதில்லை. அப்போ டிவிசிவ் பூலில் இருக்கிறது தான் பகிர்ந்தளிக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து இவங்க நான் 2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அதாவது 2017-18 பட்ஜெட்டில் நீங்கள் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது வந்து வருமான வரியில் வந்து சீரமைப்பு கொண்டு வந்து 5 லட்சத்துக்கு கம்மியாக ஆண்டு வருமானம் வாங்குறவங்களுக்கு வந்து 10% 5% குறைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அது குறைச்சப்போ என்னாச்சுன்னா, இவர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு ஏற்படுது இல்லையா, அந்த குறைக்கிறதுனால அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, 50 லட்சத்திற்கு மேலே வாங்குறாங்க இல்லையா, அந்த ஸ்லாபை மாற்றுறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, 50 லட்சத்துக்கு மேலே வாங்கக்கூடிய வருமானம் வரி செலுத்துகிறாங்களே அந்த வரிக்கு ஒரு சர்சார்ஜை போட்டாங்க. ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 பட்ஜெட்டில் பெட்ரோலுக்கான எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சாங்க. அது வந்து பெட்ரோலோட எக்ஸைஸ் டியூட்டி வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். அதை குறைச்சிட்டு மாற என்ன பண்ணிட்டாங்க, அதை சரி கட்டுறதுக்கு ரோட் செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, அதை ஏற்றிட்டாங்க. அதை பகிர்ந்தளிக்க வேண்டியதில்லை. ஓகே. இதனால இந்த பெட்ரோல் இந்த இது பண்ணதுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா, 2015-16 18-19 பார்த்தீங்கன்னா 5,26,000 கோடி வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு பக்கம் வந்து வரி வருவாயை வந்து குறைச்சிக்கிட்டே போய் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து பெரிய இழப்பு, காம்பன்சேஷன் கொடுக்கறது இல்லை, செஸ் சர்சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணி இவங்களை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் வந்து இதனால என்ன ஆகுதுன்னா, கிராண்ட்ஸில் தான் வந்து அதிகமான தொகையில் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ், அந்த இப்போ நம்ம பண்றோம்ல பிஎம் ஸ்ரீ, இந்த மாதிரி விஷயங்கள், அது வந்து அரசியல் ரீதியாக தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிகம் கொடுப்பது, வேண்டாத மாநிலங்களுக்கு கொடுக்கறது இல்லை, இல்லைன்னா நிர்பந்திக்கிறது. இது சிம்பிளான எக்ஸாம்பிள். பவர் கம்பெனிகளுக்கு அந்த RDSS சொல்லிட்டு ரீவாம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து பல்வேறு கண்டிஷனை போட்டாங்க. அதாவது உற்பத்தி அளவுக்கு இணையாக அதற்கு ஏற்றவாறுதான் வந்து நீங்க வந்து விலையை நிர்ணயிக்கணும் யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது இன்டெரக்டா என்னன்னா விலையை உயர்த்தினால் தான் உங்களுக்கு வந்து நிதி தரப்படும் அப்படின்ற கட்டாயத்தை வந்து இம்போஸ் பண்ணாங்க ஸ்டேட்ஸ் மேல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது 2020 அப்புறம் நம்ம அந்த கோவிட் வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் அதற்கு அப்புறம் வந்தப்போ பாரோ பண்றதுக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கணும், பெரிய சுமையில் இருந்தாங்க. அப்போ கடன் வாங்கணும்னா பவர் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணினா 0.5% ஆஃப் ஜிடிபி நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்ட அரசு ஒன்றிய அரசு. இதுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல அவர் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இடைவேளைக்கு முன்னாடி சொன்னாங்க 50% தாண்டிட்டோன்னு. அமைச்சர் பேசும்போது தெளிவாக அந்த பேட்டியை போட்டு பாருங்க, சொல்றாரு 3 வருஷம் முன்னாடியே நாங்க தாண்டிட்டோம் 50%. ஆமாம், அப்படி என்றால் அது அதிமுக அரசின் சாதனை தானே. தன்னுடைய அரசின் சாதனை வெளிப்படையா சொல்றாரு. தாண்டிவிட்டால் அது அடிப்படை குவாலிஃபிகேஷன். இருங்க, அடிப்படை குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்க வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க மற்ற சரத்துக்கள்ல போய் நெகோசியேட் பண்ணுங்க, நாங்க இதை மாத்திரம் அதை மாத்திரம், அதை விட்டு அடிப்படையிலேயே எதுக்குறீங்க. ரெண்டாவது கார்த்திகேயன் சொல்றாரு, அவர் சொன்ன ஜிஎஸ்டி புள்ளி விவரம், அதாவது 10 ஆண்டுகள் திமுக அரசு ஆட்சியில் இருந்தப்ப தமிழகத்துக்கு வந்தது டாக்ஸ் டிவல்யூஷன் வந்து 94,977 கோடி ரூபாய்.
அதே மாதிரி கிராண்ட் இன் எய்டு வந்து 57,924 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட மொத்தமா 1.5 லட்சம் கோடி ரூபாய் தான் வந்திருக்கு கிராண்ட் இன் எய்டு. அவங்க 10 வருடத்துல கொண்டாந்தது. நாங்க அந்த 10 வருடத்துல எவ்வளவு கொடுத்திருக்கோம்னா 5.5 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். 5.5 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். ஏன்னா டாக்ஸ் டெவலப்மென்ட் வந்து வரி வருவாய் வசூல் பண்ணிட்டு இருந்துச்சு. 204% ஒரு நிமிஷம் இருங்க. டாக்ஸ் பொருளாதாரம் பேசுறப்ப இருக்கிற சிக்கல் என்ன அப்படினா 204% அதிகரிச்சிருக்கு. கரெக்ட்ங்க. இதுல பொருளாதாரம் பேசுறதுல நான் நெறியாளரா எனக்கு இருக்கிற சிக்கல், நீங்க வெறும் நம்பரை மட்டும் சொல்ல கூடாது. நீங்க டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறி இருக்கு, இன்ஃப்ளேஷன் என்ன மாறி இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. வெறும் தொகையை பாருங்க. 1.5 லட்சம் கோடிக்கும் 5.5 லட்சம் கோடிக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? சிம்பிள். நீங்க 10 வருஷத்துல 1.5 லட்சம் கோடி கொடுக்குறீங்க, அதுக்கு 5.5 லட்சம் கோடி கொண்டாடும். அப்ப வந்து தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்திருக்கோமா இல்லையா? சிம்பிளான விஷயம். வரியை நானே நேரடியா வருவாயை வாங்கிட்டு இருந்தேன், வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எடுத்து நீங்க கொண்டு போயிட்டு திருப்பி கொடுக்க தானே செய்யணும். வேட் நாங்க மாநில அரசு வசூல் பண்ணிட்டு இருந்தது, அதுக்கு மாநில அரசு வசூல் பண்ணிட்டு நாங்க வாங்குற நீங்க எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு திருப்பி கொடுத்தானே ஆகணும். அதேடா ஜாஸ்தி கொடுத்துட்டேன். நாங்க வாங்குற 1 ரூபாயில 50 பைசா நீங்க தான் எடுத்துட்டீங்க. நாங்க கொண்டு போற 50 பைசால தான் வாங்குற 1 ரூபாயில இவங்களுக்கு 50 எங்களுக்கு 50. அந்த 50 என்ன பண்றீங்க அப்படினா? அப்ப நீங்க நாங்க வாங்குற 50 பைசாலயே நாங்க வாங்குற 50 பைசாலயே 5 லட்சம் கோடி இடைவேளைக்கு பிறகு விரிவா பேசுங்க. இடைவேளைக்கு பிறகு நீங்க பைசான பையால கட்ட சொல்றீங்க. ஜிஎஸ்டினாலே நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில்ல டிக்ளேர் பண்ண டேட்டா ஜிஎஸ்டி பூல 42% ரெக்கமெண்டட்.